அண்ட் நம்ம சேஞ்ச் பாஸ்வேர்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லாகின் நேமை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எந்த யூசர் லாகின் ஆயிருக்காங்க அப்படின்னு நம்ம கரெக்டாக நம்ம தெரிவிக்கணும். அதாவது நம்ம இப்போ லாகின் பண்ணி முடித்த உடனே, ஸோ இங்கே லாகின் பண்ணி முடித்த உடனே என்னோடய யூசர் நேமில் வந்து டிஃபால்ட்டாகவே இங்கே யூசர் நேம் வந்து யார் லாகின் பண்ணுறாங்களோ அவங்க பேர் வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் என்னுடைய மாஸ்டர் பேஜுக்கு போய்க்கிறேன். என்னோடய மாஸ்டர் பேஜில் என்னுடைய இந்த மெனு ஒன் கண்ட்ரோலுக்கு மேலே நான் என்ன பண்ணிக்கிறேன், யூசர் நேம் அப்படின்னு எழுதிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல இப்போது என்னுடைய டூல் பாக்ஸுக்கு போகிறேன். டூல் பாக்ஸில் என்னோடய ஸ்டாண்டர்ட் ஐக்கானை டேப்பை வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு என்னுடைய லாகின் கண்ட்ரோலில் லாகின் நேம்னு இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதை டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னுடைய யூசர் நேம் பக்கத்தில் மவுஸ் கர்சர் இருந்தனால லாகின் நேம் ஒன் காம்பனண்ட் வந்து அங்கே விழுந்துடும். அண்ட் இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய லாகின் பேஜ்க்கு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி வியூ இன் ப்ரௌசருக்கு போகிறேன். எஸ், சேவ் பண்ணணும். ஸோ என்னுடைய ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இப்போதைக்கு இங்கே லாகினில் வந்து எம்டியாக இருக்குது. நான் இப்போது லாகின் பண்ணுறேன். ஸோ என்னோடய யூசர் நேம் OAC ஆன்லைன் ஸ்மார்ட் எஜுகேஷன் அண்ட் என்னோடய பாஸ்வேர்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய யூசர் நேம் வந்து OAC மாறிடுது, அதாவது என்னோடய யூசர் நேம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் என்ன யூசர் நேம் வச்சுருக்கீங்களோ அது இந்த இடத்துல வரும். ஸோ லாக் அவுட் ஆனிங்கன்னா திரும்பி காணா போயிடும். திரும்பி லாகின் பண்ணிங்கன்னா திரும்பி உங்களோட யூசர் நேம் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் எந்த பேஜுக்கு போனாலும் அது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ யூசர் நேம். ஸோ ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராகிங் தான், பட் இட் இஸ் பவர்ஃபுல்.